வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பச்சை பருப்பை லைட்டாக வறுத்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுடைய நேம் வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ இதை நம்ம வறுத்து முடிச்சிட்டோம், பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த அளவுக்கு பச்சை பருப்பு வச்சோமோ, பச்சை பயிறு வச்சோமோ, அதை விட 2 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துக்கு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக வெந்து போச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொல பொலன்னு இருக்குது, அதே சமயம் நல்லா மஞ்சள் இருக்குது, வெந்து இருக்குது. பச்சை பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் வெல்லத்தை பொடி பண்ணி அதில் கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காவை வறுத்துட்டு, திருவுண தேங்காவை வறுத்துட்டு அதையும் இதில் கொட்டிடலாம். தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போது சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சு மைதா மாவில் முக்கி போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். இது இன்னும் ஈஸியாக நம்ம பண்ணணுன்னாக்கா, நம்ம குழிப்பணியார அச்சு இருக்குல்ல, அந்த குழிப்பணியாரத்தில் கூட நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சு போட்டு எடுக்கலாம். அப்படி போட்டு எடுத்தாலுமே நல்லா தான் வரும். உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அப்படி போட்டு எடுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன், 2வது பேட்ச் வெந்துட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு உருண்டையாக உருட்டி போட்டு மாவில் துவச்சி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.